அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அவசர கதியில் செய்யப்படும் எஸ்ஐஆர் நடவடிக்கை மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் சதி செய்வதாகவும் அவர் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். எஸ்ஐஆர் எனப்படும் தேர்தல் வாக்கு சீர்திருத்த முயற்சி என்பது மத்திய அரசு கொண்டு வரும் நிலையில் பீகாருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடையும் முக்கியமாக ஒரு காரணமாக வைத்து அதன் அடிப்படையில் அதற்கான பணிகள் தற்போது துவங்கியிருக்கும் நிலையில் இன்றைய தினம் அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுகவுடையான இந்த கூட்டணி கட்சிகள் சார்பில் பல்வேறு விஷயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டு வருகின்ற 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் என்றும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறிக்கிறது. அதன் அடிப்படையில் இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வாக்குரிமையை பறிக்கும் தடுப்போம் என்றும் வாக்கு திரட்டை முறியெடுப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தலுக்கு மிக நெருக்கத்தில் அதுவும் பருவமழை காலமான நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே எஸ்ஐஆர் மேற்கொள்வது நடைமுறை சவால்கள் நிறைந்தது என்றும் அவசர கதியில் செயல்படும் எஸ்ஐஆர் நடவடிக்கை மக்களினுடைய வாக்குரிமையை பறித்து பாஜகவிற்கு சாதகமான தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் சதியாக அமைந்துள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஏற்கனவே பீகாரில் பெண்கள், சிறுபான்மையினர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பல்வேறு தரப்பு மக்கள் உள்ளிட்டோர் அதிக அளவில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதுடன் இந்த நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை இல்லாததும் சேர்ந்து கடும் ஐயத்தை அனைவராலும் மனதில் ஏற்படுத்தியிருக்கிறதும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் முதல் எஸ்ஐஆர் என மேற்கொள்ளப்படும் இந்த தேர்தலுக்கான அந்த வாக்குரிமை சீர்திருத்தம் என்பது மேற்கொள்ளப்படும் என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசியிருக்கிறோம். இதன் அடிப்படையில் வருகின்ற 2ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அழைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து ஆலோசிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.